ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி அற்புதமான ஒரு பிராணசக்தி எப்படி நம்ம உடம்புக்குள்ளே வேலை பார்க்குது அப்படிங்கிறத டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே நம்ம சுவாசிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், எந்நேரமும் சுவாசிச்சு தான் இருக்கும். ஆனால் நம்ம என்றைக்கும் சுவாசத்தை கவனிக்கிறது இல்லை. பிராணாயாமம், யோகா ரெகுலராக பண்ணுறவங்க அந்த சுவாச பயிற்சியை நம்ம மேற்கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவாசத்தை பற்றி சொல்ல போகிறோம். நீங்கள் பிறந்த குழந்தை பார்த்துருக்கீங்களா? சுவாசம் எங்கே நம்ம நெஞ்சில் சுவாசிக்கிறோம், நம்ம மூச்சு விட்டோம்னா இங்கே தான் நமக்கு மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வருது. ஆனால் குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க, வயிற்றுல தாங்க மூச்சு நல்லா உள்ளே போயிட்டு வெளியே வரும், நல்லா அப்படியே உப்பி வெளியே வரும், அப்படியே உள்ளே போகும். நீங்கள் நிறையா பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசு குழந்தைங்கலாம் பாருங்கள், 2 வயசு 3 வயசு வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க அந்த ஸ்டமக் ப்ரீத்திங், நேவல் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இருக்கிற போது என்னென்னா அதில் மூச்சு விட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அது கள்ளங்கபடம் இல்லைங்க. எதுவுமே பசிச்சா அழுவோம், உடனே சிரித்தா உடனே சிரிக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் உடனே மாறிடும். என்றைக்கு அதுக்கப்புறம் 7 வயசு 14 வயசுக்கு அப்புறம் அப்படியே படிப்படியாக மாறி அப்படியே நம்ம அந்த ஸ்டமக் ப்ரீத்தை மறந்து நார்மல் ப்ரீத்திங்க்கு வர ஆரம்பிக்கும் போது அங்கே நமக்கு மனசில் சஞ்சலங்கள், கோபம், உணர்ச்சி எதையும் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் பயம், கவலை, தூக்கம், நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நமக்குள்ளே நிறைய வர ஆரம்பித்தோன்னே நமக்கு அந்த ப்ரீத்திங் அப்படிங்கிற ஒரு இதே போயிடுச்சிங்க. ஸோ அந்த ப்ரீத்திங் டெக்னிக்கில் நம்ம ரெகுலராக பார்க்கலாம். இது சூபி நாணிகள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை கொடுத்துருக்காங்க ஒரு அற்புதமான விஷயங்களா. இந்த ஸ்டமக் ப்ரீத்திங்கை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகுனா, உங்களுக்குள்ளே இருக்க பயம் போகும், கவலை போகும், டென்ஷன் போகும். ஏதாவது ஒரு ஃபியராக இருக்குது. இப்போ தண்ணியை பார்த்தா கூட சில பேருக்கு பயம் வரும். அந்த மாதிரி பயங்கள், உணர்ச்சி வசப்படுறது, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையுங்க. ஒரு ப்ரீத்திங்னால இவ்வளோ நன்மை கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த ப்ரீத்திங் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த மனசு அமைதியாக இருக்குது, கான்சன்ட்ரேஷனாக இருக்குது, அப்படியே மனசு அப்படியே ரம்மியமாக தெய்வீகமாக இருக்குதோ அந்த டைமுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அற்புதமாக. எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முத்திரைங்க. முத்திரையில் பார்த்திங்கன்னா உத்திர போதி முத்திரை எப்படின்னா, நீங்கள் 2 கையும் இப்படி துப்பாக்கி மாதிரி பிடிச்சிக்கோங்க. துப்பாக்கி மாதிரி பிடிச்சிட்டு நம்மளுடைய கட்டை விரல் இருக்கு இல்லையா, நெருப்போட விரல், இது காற்றோட விரல். உங்களுக்கே தெரியும் பஞ்சபூதத்தில் இது நெருப்போட விரல், இது காற்றோட விரல், இது ஆகாயத்தோட விரல், இது பூமியோட விரல், இது நீரோட விரல். பஞ்சபூதம் நம்ம உடம்புல 5 விதமான வைப்ரேஷன்களோடு தான் நம்மளோட எனர்ஜி லெவலும் சரி எல்லாமே இருக்குது. பஞ்சபூதம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. அப்படி ஒரு அற்புதமான ஆற்றல் தான் நமக்குள்ளே இருக்குது. அதனால தான் சாதத்தில் நம்ம என்ன பண்ண சொல்கிறோம், நம்மளோட பஞ்சபூதமான அந்த விரலில் நம்ம பிணைஞ்சு அப்படியே நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் என்ன இருக்குது, நமக்கு நல்லா இதனோட தன்மையும் நல்லா வாய் மூடி நல்லா கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடும்போது அது நல்ல எனர்ஜியாக 7 தாதுவாக மாறி நமக்குள்ளே நிறைய ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னால இந்த பஞ்சபூதத்தோட விரல்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி கையை துப்பாக்கி மாதிரி வச்சுக்கணுங்க. இது நெருப்பு மேல் நோக்கி இருக்குது, காற்று இப்படி இருக்குது. இது என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, இந்த நெருப்பு அப்படியே என்ன பண்ணணும்னா இப்படி கீழ் நோக்கி போகணுங்க. காற்று மேல் நோக்கி போகும். அப்போ கீழ் நோக்கி போகும்போது தேவையில்லாத எனர்ஜிகளை எரித்து அப்படி கீழே க்ளீன் பண்ணி விட்டுரும். பிராணசக்தி மேலே வரும்போது எனர்ஜெட்டிக்காக மாறும். இது இப்படி இருக்குங்க, இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் உத்திர போதி முத்திரை. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தொப்புளில் அப்படியே உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க. தொப்புளுக்குள்ளார அந்த ஹோல்ஸ் இருக்கணும். இந்த ஹோல்ஸ் எங்கே இருக்கணும்னா உங்கள் நேவல் பகுதியில் இருக்கணுங்க. இப்படி இருக்கணும் உள்ளுக்குள்ளார. அந்த கட்டை விரல் இந்த விரல் இருக்கு இல்லைங்களா, அது கீழ் நோக்கி இருக்கணும், ஆள்காட்டி விரல் மேலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா எந்திரிச்சு நின்னும் காமிக்கிறேன். எப்படின்னா இப்படி கரெக்டாக இந்த நேவல் பகுதியில் இப்படி இருக்கணும். இந்த விரல் பாருங்கள் இப்படி இருக்கணும். உங்களுக்கு துப்பாக்கி மாதிரி வச்சுக்கணும். அப்படியே இந்த கட்டை விரலை கீழ் நோக்கி எடுத்திங்கன்னா அப்படி கீழே போகணும். உங்களுடைய ஆள்காட்டி விரல், காற்றோட விரல் மேல் நோக்கி போகணும். அப்போ பார்த்திங்கனாக்கா பிராணசக்தி மேல் நோக்கி போகும், அபான சக்தி கீழ் நோக்கி எரிச்சு போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேவலில் நீங்கள் வச்சுட்டு உட்காந்து அப்படியே கண்களை மூடி உட்காந்து வயிற்றில் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், நல்லா மூச்சு இழுக்கணும். விடுற மூச்சு அதிகமாக இருக்கணும். நல்லா அப்படி வச்சுட்டு உடனே நல்லா மூச்சு எடுத்து, இழுக்கிற மூச்சோட விடுற மூச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி ரெகுலராக ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 1 ஹவர் கூட செய்யலாம். இந்த மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நல்ல கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். உங்களுக்கு அப்படியே தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த ப்ரீத்திங் பண்ண கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மனம் சாந்தமாக, அப்படியே மனம் அப்படியே காலி பாத்திரமாக அப்படியே போயிடுங்க. அப்படியே அந்த தியான உணர்வோடு ஐக்கியமாயிருவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தூங்குறப்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக அற்புதமாக தூக்கம் வருங்க. கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த பயம், அந்த டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி உங்கள் உடம்புல ரொம்ப நல்ல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு நிறையா இருக்கும். இதை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாரோட வாழ்க்கையும் மிக மிக அற்புதமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அற்புதமான அடுத்த நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.